அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பவை தமிழிலிருந்து. இந்த பதிவில் 3 விஷயங்கள். முதலாவதாக, அதாவது என்னிடம் படிக்கின்ற மாணவருடைய ஒரு பெற்றோர் ஒருவர் கேட்டுக்கொண்டார். அதாவது என்னுடைய பையன் வினாத்தாளின் வடிவமைப்பு, எதெல்லாம் படித்தா எவ்வாறு எளிமையாக எழுதலாம் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெளிவாக இருக்கின்றான். அவனை போன்று படிக்கின்ற பிற மாணவர்களுக்கும் இந்த கருத்துக்கள் எல்லாம் போய் சேரணும். அதனால இது குறித்து ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து அதே போன்று இரண்டாவதாக, வினாத்தாளின் வடிவமைப்பு என்ன, மூன்றாவதாக எளிதாக எவ்வாறு படித்து அதிக மதிப்பெண்கள் பெறலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்ப்பா. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். வினாத்தாளினுடைய வடிவமைப்பு என்ன பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பகுதிகள் இருக்கின்றன. அந்த 5 பகுதியே என்னன்னா, எந்தெந்த பகுதிகளில் எவ்வாறு வினாக்கள் அமையும். இப்ப முதலாவதாக பகுதி 1 பார்த்தோமானால் தெரிவிடை வகைகள் அப்படின்னு சொல்லி 1 முதல் 15 வரை வினாக்கள் அமைகின்றன. அதாவது ஒரு வினா கேட்டு இங்கு 4 தெரிவிடைகளுக்கு அதில் சரியான விடையினை நாம் தெரிவு செய்து விடையளித்தல் வேண்டும். அந்த மாதிரி அதில் குறிப்பாக பார்த்தோமானால் இந்த 12 முதல் 15 வரை இருக்கின்ற வினாக்கள் பார்த்தோமானால் நம்முடைய பாடல் கொடுத்து வினாக்கள் கேட்கின்றார்கள். இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கும் பெரும்பாலும் மனன பாடல் பகுதியிலிருந்து தான் கேட்கப்படுகின்றது. அப்ப அந்த பாடல் ஏதேனும் ஒரு சொல்லை கொடுத்து பொருள் தருகன்னு கேட்கலாம், அல்லது அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன என்று கேட்கலாம், அல்லது அந்த நூல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றது, அந்த நூலின் ஆசிரியர் யார் என்பது போன்ற வினாக்கள் இடம்பெறும். சரிங்களா? ஆக இது பார்த்தீங்கன்னாக்க 15 மதிப்பெண்கள். அதற்கு ஒவ்வொரு வினாவிற்கும் ஒவ்வொரு மதிப்பெண் வீதம் 15 மதிப்பெண்கள். அடுத்து இரண்டாவதாக பார்த்தோமானால் பகுதி 2, அதில் 2 பிரிவுகள். இப்ப முதல் பிரிவு பார்த்தோமானால் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடை தருக. அவர்கள் கொடுக்கின்ற வினாக்கள் மொத்தம் 6 வினாக்கள். அதில் 4 வினாக்களுக்கு நாம் பதிலளித்தல் வேண்டும். அது பார்த்தீங்கன்னா 16 முதல் 21 வினாக்கள் அதில் இடம்பெறுகின்றன. அதுல 21வது வினா கட்டாயமாக விடையளித்தல் வேண்டும். ஏன்னா தெரிவு செய்த 6 வினாக்கள் கொடுத்து 4ன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 6ல ஒரு வினா பாத்தீங்கன்னா கட்டாய வினா. அது எதுன்னா வினா எண் 21. அதாவது நம்முடைய மனன திருக்குறள் அதுல இருந்து என்று தொடங்கி அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கேட்பார்கள். சரிங்களா? ஆக இந்த பகுதிக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு வினாக்கும் 2 மதிப்பெண்கள் வீதம் 8 மதிப்பெண்கள். சரிங்களா? அதே போன்று அதுலேயே 2வது பிரிவு அதை பார்த்தோம்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு விடை தருக. அதை கொடுக்கப்படுகின்ற வினாக்கள் 7 வினாக்கள். அப்ப 7 வினாக்கள்ல 5 வினாக்களுக்கு விடை எழுதினால் போதுமானது. அது பார்த்தீங்கன்னா 22 முதல் 28 வரை அமைகின்ற வினாக்கள். அப்போ ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 மதிப்பெண்கள் வீதம், மொத்தம் 10 மதிப்பெண்கள். சரிங்களா? அப்ப பகுதி 1 பகுதி 2 முடித்தாயிற்று. அடுத்ததாக பகுதி 3. அது பார்த்தோமானால் பிரிவுகள் 3 பிரிவுகள். முதல் பிரிவு எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. அது பார்த்தீங்கன்னா 3 வினாக்கள் கொடுத்து அதில் 2 வினாக்களுக்கு நாம் விடையளித்தல் வேண்டும். அதாவது 21 முதல் 31 வினாக்கள் அதில் இடம்பெறும். ஒவ்வொரு வினாவிற்கும் 3 மதிப்பெண்கள் வீதம் 6 மதிப்பெண்கள். அடுத்ததாக பிரிவு 2, அதில் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 3 வினாக்கள் கொடுத்து 2 வினாக்கள். அது 32 முதல் 34. அதாவது வினாவினுடைய வரிசை எண் முறை. அப்ப ஒவ்வொரு வினாவிற்கும் 3 மதிப்பெண்கள் வீதம். ஆக மொத்தம் 2 வினாக்களுக்கு 6 மதிப்பெண்கள். இதில் முக்கியமானது கட்டாய வினா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே போன்று இது கட்டாய வினா. அதாவது 21வது வினா. அதே போன்று இந்த 34வது வினாவும் கட்டாய வினா. அது பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய 4 வரி பாடல் அல்லது 6 வரி பாடல். இதனாக்க ஏதேனும் ஒரு பாடல் கொடுத்து எழுதுகன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது சில தேர்வுல என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த பாடல் அல்லது இன்னொரு பாடல் கொடுத்து இதுல இந்த 2க்கு ஏதேனும் ஒரு பாடலை அடிப்பெறாமல் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கப்பா. சரிங்களா? அடுத்து பிரிவு 3ல் எவையேனும் 2 வினாக்கள். அதாவது 3 வினாக்கள் கொடுத்து 2 வினாக்களுக்கு விடையளித்தல். அது 35 முதல் 37 வரைக்கும் வினா வரிசை. ஒவ்வொரு வினாவிற்கும் 3 மதிப்பெண்கள் வீதம் 6 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் இந்த பகுதிக்கு 18 மதிப்பெண்கள். சரிங்களா? அடுத்ததாக பகுதி 4. அது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வினாக்களையும் விடையளித்தல் வேண்டும். சரிங்களா?
இது பார்த்தீங்கன்னா வினாக்களுடைய வரிசை எண் 38 முதல் 42 வரை அமைகின்ற. இப்ப இந்த அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எப்படி அப்படின்னா ஆட் சாய்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது இது அல்லது இது அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அது பேர் வந்து ஆட் சாய்ஸ் மாடல். இங்கெல்லாம் எப்படி எழுதணும்? ஏதாவது மொத்தமா 3 வினா கொடுப்பாங்க, அதுல 2 எழுதினால் போதுமானது. அந்த மாதிரி. அப்ப இந்த இடத்துல வந்து அல்லதுன்றது இடம் பெறல. ஆனால் இந்த அனைத்து வினாக்கள் என்னும் போது நம்ம கவனிக்க வேண்டும். அதாவது 38 எழுதணும், 39, 40, 41, 42 எழுதணும். ஆனா வினாக்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ஆட் சாய்ஸ் மாடல். அதாவது 38ல 2 வினாக்கள் அல்லதுன்னு இருக்கும். சரிங்களா? விருந்தோம்பல் அல்லது மென்பொருள் குறித்த வினா. அப்ப இந்த 2 வினால ஏதேனும் ஒரு வினா விடை எழுதல் வேண்டும். அது 38வது வினா. அந்த மாதிரி 42 வரைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வினாவுக்கும் 5 மதிப்பெண்கள் வீதம் 25 மதிப்பெண்கள். சரிங்களா? இந்த பகுதியில் வந்து பார்த்தோமானால் மாற்றுத்திறனாளிக்குரிய வினாவும் இடம் பெறுகின்றது. அடுத்து இறுதியாக பகுதி 5. அதுவும் அதே மாதிரிதான். அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. 43 முதல் 45 வரை வினா எண் வரிசை. அதுவும் ஆட் சாய்ஸ் மாடல் தான். ஒவ்வொரு வினாவிற்கும் 8 மதிப்பெண்கள் வீதம் 3 வினாக்களுக்கு ஆக மொத்தம் 24 மதிப்பெண்கள். சரிங்களா? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கோ 100 மதிப்பெண்கள் வந்துடுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பகுதி 5 24 மதிப்பெண்கள். அடுத்ததாக பகுதி 4 25 மதிப்பெண்கள். பகுதி 3 18. அடுத்து பகுதி 2 18. பகுதி 1 15. ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள். சரிங்களா? இதுதான்பா நம்முடைய வினாத்தாள் வடிவமைப்பு. எப்பொழுதுமே முதல்ல நம்முடைய வினாக்கள் எப்படி கேட்கின்றார்கள், அதனுடைய கொஸ்டின் பேப்பர் மாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? ஏன்னா பாட புத்தகம் இருக்கு, என்னென்ன இயல் இருக்கு, ஆனா நமக்கு எப்படிலாம் வினாக்கள் வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல தெளிவு வேண்டும். சரிங்களா? இதுதான் வினாத்தாள் வடிவமைப்பு. முக்கியமானது 2 கட்டாய வினாக்கள் மறந்து விடாதீர்கள். வினா எண் 21 மற்றும் 34வது வினா. சரிங்களா? சரி, இப்ப இந்த வினாக்கள்லாம் எப்படி எல்லாம் கேட்கிறாங்க, எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்கின்றார்கள், எந்தெந்த வினாக்கள் வரிசையில எந்த வினாக்கள் இடம்பெறுகின்றன. இப்ப பாருங்க, இந்த 1 முதல் 11 வரைக்கும் இருப்பது பார்த்தீங்கன்னா தெரிவு விடைகள். இந்த 12 முதல் 15 பாடல் கொடுத்து வினாவிடை. பெரும்பாலும் மனன பாடல். அதான் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 16 முதல் 21 வரை இருக்கின்ற வினாக்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதிகள். நம்ம குறிப்பு வரைக, நோக்கம் யாது, சான்று தருக, விடலுக்கேற்ற தொடரை அமைக்க, அதாவது வினா தொடர் அமைக்க. சரிங்களா? தன்வினை வாக்கியமாக்குக. இந்த மாதிரி எளிமையான வினாக்கள் தான் அமையும். சரிங்களா? அடுத்து இந்த இதுல வந்து நம்ம பார்த்த 21வது வினா வந்து கட்டாய வினா, திருக்குறள் கேட்பார்கள். அடுத்து 22 முதல் 28 வரை அது பார்த்தீங்கன்னாக்கா அது அதே போன்று எளிமையான பகுதி தான். தொகைநிலை குறித்து, மறு குறித்து 22. அடுத்து 23 பார்த்தோம்னா பகுவத உறுப்பிலக்கணம். சரிங்களா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவு இல்லாம சிறிய சொற்கள் கொடுத்துதான் உங்களுக்கு கேட்கப்படும். சரிங்களா? அதே போன்று கலை சொற்கள். அடுத்து பிழையான தொடர் என்ன, ஒருமை பன்மை பிழை, மரபு பிழை, அந்த மாதிரியாக இருக்கின்ற தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வினா கட்டாயமாக ஏதேனும் ஒரு வகை பா கொடுத்து அதன் இலக்கணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். சரிங்களா? அடுத்து 29 முதல் 31 வரை அமைகின்றது உரைநடை பகுதியிலிருந்து அமைகின்ற வினாக்கள். சரிங்களா? அதுலயும் பார்த்தீங்கன்னா 30வது வினா பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு உரைநடை பகுதி கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் கேட்பார்கள். அப்ப அந்த பகுதியில நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து வினாக்கள் எப்படி கேட்டு இருக்கின்றார்கள் என்று பார்த்து விடை எழுதுங்கள். சரிங்களா? அதே போன்று இறுதியாக ஒரு உரைநடை பகுதியிலிருந்து வினா ஒன்று கேட்கப்பட்டிருக்கும், சிறு வினா. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 32 முதல் 34 வரை அது இடம் சுட்டி பொருள் விளக்குக அல்லது நூல் குறிப்பு வரைக. இந்த மாதிரி மறக்கவே மறக்காதீங்க. 34வது வினா கட்டாய வினா. பாடல் ஏதேனும் ஒன்று கொடுத்து காலக்கணிதம் பாடல் கேட்கலாம், அல்லது நம்முடைய இந்த விருந்து தொடர்பான பாடல், சிலப்பதிகாரம், இந்த பாடல் எல்லாம் கேட்கலாம்ப்பா. சரிங்களா? பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து 35 முதல் 37 வரைக்கும் தொடர் வகைகள் குறித்த வினா. அதே போன்று சொற்கள் நிறைய சொற்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த சொற்கள்ல வந்து எல்லாவற்றையும் தொழில் பெயராக மாற்றுக என்று கேட்கப்படலாம். அடுத்ததாக அணி இலக்கணம், அடுத்து அலகிடுதல். இந்த 2மே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? நமக்கு கொடுத்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா அணிகள் கிட்டத்தட்ட
அதிகபட்சமே 6 அணிகள் தான். அதுல திரும்ப திரும்ப வருவன 3 அணிகள் தான் திரும்ப திரும்ப வருகின்றன. அதனால் இந்த அணி இலக்கணம் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது 38 முதல் 42 வரை. அதாவது 38 பார்த்தீங்கன்னாக்க ஏதேனும் ஒரு செய்யுள் அல்லது திருக்குறள் கொடுத்து அதிலிருந்து வினாக்கள், அதாவது அந்த பகுதியிலிருந்து வினாக்கள் அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கடிதம் உறவினருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா அலைபேசி தன்னுடைய தம்பிக்கு வாங்கி கொடுத்துப்பா, அதை எப்படி நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கின்ற மாதிரி. அல்லது தம்முடைய தாத்தா பாட்டிக்கு ஒரு கடிதம் எழுதுவது போன்று. அதுல பாத்தீங்கன்னா ஆர்ச்சாய்ஸ் மாடல்னு சொன்னோம். அதுல பாத்தீங்கன்னா முறையீட்டு விண்ணப்பம். இந்த மாதிரி எங்க தெருவுல வந்து விளக்கு எரியல, இந்த விளக்கு வசதி செய்து தருமாறு, அந்த மாதிரி. அதே மாதிரி நீர் கட்சி ஏற்படுது, இதுக்கு என்ன அப்படிங்க அந்த மாதிரியான முறையீட்டு விண்ணப்பம் அதுவும் வரும்பா. அடுத்ததாக 46 வினா காட்சி கொடுத்து கவிதை, இதுவும் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து 41வது வினா படிவ விண்ணப்பம். அதாவது என்னன்னாக்கா 16ஆம் வகுப்புல போய் நம்ம சேர போறோம் அப்படின்னா அந்த விண்ணப்பத்தினை எவ்வாறு நிறைவு செய்வது, அந்த மாதிரியான படி விண்ணப்பம். அல்லது ஏதேனும் ஒரு நூலகத்தில் நான் நூலக உறுப்பினராக சேர விரும்புகின்றேன், அப்ப அதற்கான விண்ணப்பத்தினை நிறைவு செய்தல், அந்த மாதிரியான வினாக்கள். அடுத்து 42 வந்து ஆர்ட் சாய்ஸ் நம்ம பார்த்தோம். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வகை வினாக்கள் தான் அமைகின்றனப்ப. அதாவது நம்ம பாடப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த அறம் வந்து சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட அறம் இன்றைக்கும் தேவை என்பதற்கான காரணங்கள்லாம் இருக்கும், அந்த வினா அமையும். அதே போன்று ஒழுக்க நெறிகள், எவ்வாறு ஒழுக்க நெறிகள் காக்கப்பட வேண்டும், அதுக்கான அந்த என்னென்ன ஒழுக்க நெறிகள். அதே போன்று இன்சொற்கள் பேசுவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன என்பது குறித்த அந்த கருத்துக்கள் கொண்ட வினாக்கள் அமையும். சரிங்களா? அடுத்ததாக மொழிபெயர்ப்பு, அதான் ஆட்சை ஒண்ணு இது வரும் அல்லது மொழிபெயர்ப்பு அமையும். சரிங்களா? அடுத்து இறுதியாக பார்த்தோம்னா 43 முதல் 45 வரை அந்த வினாக்கள். 43 பார்த்தீங்கன்னா உரைநடை அல்லது செய்யுள் பகுதியிலிருந்து அமையும். 44வது வினா துணைப்பாடத்திலிருந்து ஏதேனும் ஒரு வினா அமையும். 8 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. இவர் இந்த அழகன் இருக்கிறான் அந்த கதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான முக்கியமான கதைகள்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 45வது வினா, அதுவும் முக்கியமான வினா, குறிப்புகள் கொண்டு அதனை விரிவாக்கி எழுதுதல். ஒரு கடிதம் போன்று இருக்கலாம், அல்லது ஒரு பயணம் போன்று அவங்களே குறிப்பு கொடுத்திருப்பார்கள், நாம் அதனை ஒரு பயண கடிதம் போன்று அல்லது பயண கட்டுரை போன்று எழுதுதல். இந்த மாதிரியான வினாக்கள் அமைவது இறுதி வினா 45. சரிங்களா? ஆக நம்முடைய வினாத்தாள் வடிவமைப்பு அப்படி இருக்கின்றது. இந்தந்த வினாக்களில் இந்தந்த வினாக்கள் இந்தந்த பகுதியிலிருந்து அமைகின்றது என்று நான் பார்த்தோம். அடுத்ததாக அம்மா நான் இத்தனை பகுதி இருக்கு, நான் எப்படி அம்மா படிப்பது, ரொம்ப ரொம்ப எழுதுப்பேன். எப்பவுமே உங்க பக்கத்துல மூலப்பாட நூல் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து உங்க பள்ளியில் பரிந்துரைக்கலாம், சொல்லி இருந்திருக்கலாம், அந்த மாதிரியானது இருக்கலாம். அல்லது என்ன செய்ய இவற்றோடு கூட உங்களோட வகுப்பேடு வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக பக்கத்துல வந்து ஒரு ரஃப் நோட்டு பேனா வச்சுக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்ப படிக்க வேண்டிய முக்கியமான இயல்கள் என்ன? முதல்ல நமக்கு வந்து இயல்கள் 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கு. இதுல கட்டாயமாக அதிகபட்சம் குறைந்தபட்சம் 7 இயல்கள் வரிசையா 1லிருந்து 7 வரைக்கும். அதாவது உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், அதன் பின் அமைகின்ற இலக்கண பகுதி, மொழி அறிவோம். ஆக இந்த 5 பகுதிகள் இருக்கின்றன. அப்போ இந்த 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கின்ற இந்த 5 பகுதிகளையும் நன்றாக படித்து விட்டீர்கள் எனில் நிச்சயமாக நீங்க மதிப்பெண்கள் 95க்கு மேலே எடுக்கலாம்ப்பா. சரிங்களா? இந்த 8, 9, 10 படிக்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஏன்னா அதுல எல்லாம் வந்து மனன பாடல்கள் இருக்கின்றன, முக்கியமான துணைப்பாடமும் இருக்கின்றது இல்லைங்களா? நான் அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா இந்த 1 முதல் 7க்குள்ளதான் வந்து நம்முடைய பகுதிகள் அமைகின்றன, வினாக்கள் அமையக்கூடிய பகுதிகள் அமைகின்றன. இந்த மனன பாடல் மட்டும் நம்ம 8, 9, 10ல நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய பகுதிகள் 1 முதல் 7 வரை. சரிங்களா? அதே போன்று மனன பாடல்கள் அனைத்தும் ஒரு முறை திரும்ப திரும்ப நல்லா படித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு எழுத்துப்பிழை கூட வரக்கூடாது, வராதபடி பார்த்துக்கணும். அம்மா எனக்கு ஏதேனும் ஒரு இடத்துல வந்து இந்த இக்கு எச்சு பிழை வருதுங்கம்மா, அப்ப என்ன செய்யுங்க, உங்களுக்கு தோணுது இல்லையா எது கடினமான சொல் என்று, எனக்கு பிழை இந்த இடத்துல வருதுன்னு சொல்லி தெரியுது இல்லைங்களா, அதை மட்டும் டக்குன்னு என்ன செய்யுங்க, பக்கத்துல ரஃப் நோட்ல ஒரு முறை எழுதி பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் அதன் பிறகு அந்த பாடலை முழுமையாக எழுதி பாருங்க. அப்ப எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அந்த பிழையை உங்களால் கட்டாயமாக அது நீக்கப்பட்டு சரியான முறையில் நீங்க எழுதியிருப்பீர்கள். சரிங்களா? மனன பாடல் அதே சமயம் எந்த மனன பாடல் படித்தாலும் சரி 10 எழுதுல கிட்டத்தட்ட 7 மனன பாடல்கள் இருக்கின்றன.
இந்த மனநப்பாடல் அதாவது திருக்குறளோட சேர்த்து. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அந்த மனநப்பாடலுடைய ஆசிரியர் குறிப்பு இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆசிரியர் குறிப்பு. அது தொடர்பான சிறு சிறு வினாக்கள்லாம் இருக்கும். பொருள் தருக, நிரப்புக, இலக்கண குறிப்பு, பொருத்துக, இந்த மாதிரியான வினாக்கள்லாம் இருக்கும். அப்ப என்னென்ன மனநப்பாடலோ அதை எல்லாத்தையும் திரும்ப நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம சொல்கின்ற இந்த பகுதிகள் எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுலயே கிட்டத்தட்ட 20 மதிப்பெண்கள் நீங்க அப்படியே எடுத்து விடலாம். ஒரே ஒரு பிழை கூட இல்லாமல் 20 மதிப்பெண்கள் நீங்க வாங்கி விடலாம். சரிங்க. சரி, இன்னும் என்ன நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனநப்பாடல் வந்து இந்த பாடலும் திருக்குறளும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. அலகிடுதல் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அலகிடுதல் அதே மாதிரிதான். ரொம்ப எளிமையானது. நம்ம எழுதும்போது மனசுக்குள்ள சொல்லி சொல்லி என்ன செய்யும்? முதல்ல எழுத்து, அடுத்து அசை, சீர், வாய்ப்பாடு. இப்ப எழுத்து அப்படின்னா முதல்ல சீர் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல தெளிவா எழுதிக்கோங்க. 7 சீர் தான் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது. அது மேல குறைச்சும் கிடையாது. அப்ப 7 சீர்கள் அழகா எந்த ஒரு பதற்றமும் இல்லாம அழகா எழுதிக்கணும். அதன் பிற்பாடு அதை பிரிங்க. அழகு பிரித்தல் அதை பிரிங்க. குறில் நெடில், குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, அந்த மாதிரி என்ன வருது? 2 குறில்கள் இணைந்து வந்துக்கணும், அப்ப குறில் இணை. அந்த மாதிரி முதல்ல அதை அழகு பிரிங்க. அழகு பிரித்து நேர வாய்ப்பாடுக்கு போகாதீங்க. முதல்ல சீர்கள் எல்லாம் முதல்ல 7ஐயும் எழுதி கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு சீர்களுக்கும் உரிய வாய்ப்பா, அதாவது சீர்களை பிரியுங்கள். சரிங்களா? அழகு இடுங்கள். அதன் 7 சொற்களுக்கு நம்ம முடித்தாயிற்று. அடுத்து மறுபடியும் மேல வாங்க. முதல் இது அழகு பிடித்தோம் இல்லையா, அதற்கு என்ன? நேர் நேர், அப்ப தேமா. நேர் 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 தேமாங்காய். அதன் பிறகு வாய்ப்பாடு எழுதுங்கள். இறுதியாக இருக்கின்ற 7வது சீருக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம்? அதாவது நாள், மலர், காசு, பிறப்பு, இந்த 4 வாய்ப்பாடு ஏதேனும் ஒன்றனை கொண்டு முடியும். அப்ப அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுவிடும் இந்த 4 ஏதேனும் ஒரு வாய்ப்பாடு. அதனை கொண்டு எழுதிட்டு கீழே கடைசியா இந்த திருக்குறளானது காசு என்னும் வாய்ப்பாட்டினால் நிறைவடைகிறது. அந்த மாதிரி கட்டாயமாக எழுத வேண்டும் குழந்தைகளா, மறந்து விடாதீர்கள். சரிங்களா? ஆக அலகிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப எளிமையாக மதிப்பெண் பெறுவதற்கான வழிகள் தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம். சரிங்களா? மனப்பாட பாட்டு நன்றாக படிச்சது, அதுல இருந்து 21 மதிப்பெண்கள். சரிங்களா? அடுத்து 2வது அலகிடுதல், அடுத்து 3வதாக அணி இலக்கணம். அப்ப அணி இலக்கணத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்க. அதாவது 6 அணிகள் இருக்குன்னா அதில் கட்டாயமாக 3 அணிகள் கட்டாயமாக இடம்பெறும். அதாவது திரும்ப திரும்ப பார்த்து சான்று பாடலோடு நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஏதேனும் ஒரு வினா ஒரு வினா கட்டாய வினா மாதிரி ஒண்ணு வரும். அந்த பிரிவுல வருது இல்லைங்களா? 3வதாக இடம்பெறுகின்ற வினா அணி இலக்கணம். அந்த மாதிரி இருக்கு. அதையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாவனுடைய இலக்கணம் என்னென்ன என்பதனையும் பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதே போன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், எல்லா வினாக்களும் நம்ம எழுதிக்கமான் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். தயவுசெய்து வினாக்களை மாற்றி மாற்றி எழுதுகின்ற அந்த முறையே வேண்டாம்ப்பா. வரிசையாக எழுதி கொண்டு வாருங்கள். சரிங்களா? சில குழந்தைங்க தேர்வு பதற்றத்துல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும், அந்த இதுல இருந்து அப்படியே வினாக்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் முதல்ல எழுதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பல பள்ளிகள். இப்ப என்ன ஆகும்னா குழந்தை எழுதிக்கிட்டே வருவாங்க. ஆனா அதுல ரொம்ப எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வினா நல்லா தெரிஞ்சுக்காங்க, எழுதிட்டே இருப்பாங்க, நேரம் போன தெரியாது. அப்ப முக்கியமான வினாலாம் மறந்து விடுவார்கள். அதனால் பார்த்துக்கொள்ளுங்க, வருஷப்படி எழுதிக்கிட்டே வாங்க. தேர்வு எழுதுவதற்கு 10 நிமிடங்கள் முன்னாலேயே முடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நம்ம வினாக்கள் ஒவ்வொன்றும் முன்னே எழுதி இருக்கின்றோம், அதற்கு சரியான வினா எண் கொடுத்திருக்கின்றோமா அப்படின்னு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வினா எண். இன்னொன்று முக்கியமானது மாணவர்களே, இந்த இப்ப வினா எண் 1க்கு விடை சரியான விடை இ அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ 1ன்னு மட்டும் போட்டு விடை எழுதினால் போதாது. அந்த 1ல இ என்பது சரியான விடை. அப்ப 1 போட்டு இ அப்படிங்கிறது கொடுத்து, அப்ப அதனுடைய விடை என்னவோ அதை எழுதல் வேண்டும். திருவள்ளுவர் அப்படின்னு எழுதணும். இப்ப 2வது வினாவுக்கு வினா கேட்டு இருக்கின்றார்கள். விடை சரியான விடை ஆ என்பது இளங்கோவடிகள். அப்ப 2ம் போட்டு இளங்கோவடிகள் எழுதினால் போதாது, மதிப்பெண் நிச்சயமாக தடுமாற்றம் ஏற்படும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கும், 2ம் போட்டு ஆ என்கின்ற அந்த தெரிய விடையினுடைய அந்த வரிசை நம்பரையும் கொடுக்கணும் நீங்க. சரிங்களா? நான் உதாரணத்துக்கு அ இன்னு சொல்றேன். தேர்வுகள்ல ரோமன் லெட்டர், ஸ்மால் லெட்டர் 1, 2, 3, 4 வரும். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேர்வுக்கேற்ப அந்த விடைத்தாளில் என்ன இருக்கின்றதோ அதனை பார்த்து அதன்படி எழுதுங்கள். அப்ப 2 புள்ளி ஆ புள்ளி இளங்கோவடிகள் எழுதினால்தான்
நிறைவான மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று எனக்கு இந்த பீரியட் ஒரு வினா எனக்கு தெரியலம்மா. நான் என்னம்மா செய்றது? ஒண்ணும் கவலையே படாதீங்க. இப்போ உதாரணமாக இந்த 43 முதல் 45 இதுல இருந்து ஒரு வினா வந்திருக்கின்றது. எனக்கு நேரமும் ஆயிடுச்சு. நேரமும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. நான் எழுதணும். எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்னால எழுத முடியல அப்படின்னாலும் விடாதீங்க. இந்த வினா எண்ணை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். உங்களால எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவுக்கு விடை எழுதுங்கள். நம்மகிட்ட படிக்கிற ஒரு மாணவர் கேட்டாரு, அம்மா எனக்கு விடையே தெரியல. நான் என்னம்மா செய்யட்டும்? முதல்ல நீங்க வினா எண் குடுங்க. நிச்சயமாக அது தொடர்பான கருத்துக்கள் உங்க மனசுல இருக்கும். இப்ப நினைவு வரல அவ்வளவுதான். நீங்க படித்திருப்பீர்கள். அப்ப ஏதேனும் நம்முடைய வினாக்கள் இத்தனை வினாக்கள் கேட்டுருக்காங்க இல்லையா? அதுல கட்டாயமாக இந்த வினா ஒன்றுக்கான குறிப்பு அங்க இருக்கும். அப்ப அந்த விடையினை எழுதி வையுங்கள். இந்த வினா எண் கொடுத்து ஒரு 5 தொடர்களாவது விடையாக எழுதி வையுங்கள். சரிங்களா? நிச்சயமாக அதற்கான மதிப்பெண் உண்டு, கிடைக்கும். சரிங்களாப்பா? இது ரொம்ப எளிமையான இது. சரிங்களா? அப்போ நம்ம 10 இயல்கள் இருந்தாலும் 1 முதல் 7 வரைக்கும் கட்டாயமாக நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். 8, 9, 10ல் இருக்கின்ற மனன பாடல்கள், காலக்கணிதம்லாம் பின்னால தான் வருது. அப்ப அந்த பாடல்கள் ஒன்றையெல்லாம் நன்றாக படித்து, அந்த பாடல்களோடு தொடர்புடைய வினாக்கள், ஆசிரியர் குறிப்பு முதல் அந்த இலக்கண குறிப்பு, உறுப்பிலக்கணம் வரைக்குமான வினாக்கள் எல்லாம் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்க தேர்வறைக்குள்ள நுழைந்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் அந்த தேர்வறையில நீங்க சரியான இடத்துல போய் உட்காந்துட்டீங்களான்னு சொல்லி அத இது பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் மணி அடிப்பாங்க. மணி அடிச்சு 1/4 மணி நேரம் உங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. வினாத்தாள் உங்க கையில் கொடுத்து, அதன் பிறகு 15 நிமிடங்கள். அப்ப என்ன செய்யுங்க, வேகமா வினாத்தாள பார்க்காதீங்க. அப்படியே பொறுமையா மனதுல எந்த ஒரு பதற்றமும் இருக்கக்கூடாது. அப்படியே வினாத்தாளை பார்த்துக் கொண்டே போங்க. அப்படியே 2வது, அடுத்து 3வது, 4வது அப்படியே பக்கங்களை எல்லாம் குறைந்தபட்சம் 6 பக்கம் 7 பக்கம் இருக்கும் வினாத்தாள். அப்ப எல்லாவற்றையும் நன்றாக பொறுமையாக படியுங்கள். 15 நிமிடங்கள் இருக்கின்றன. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் செல்லங்களா. சரிங்களா? அப்ப 15 நிமிடங்கள். அப்ப ஒரு வேளை தெரியாத வினா வந்துச்சுன்னா, ஐயோ! எனக்கு தெரியாதே அப்படின்ற ஒரு எண்ணத்த எல்லாம் மனசுக்குள்ள ஓட்ட விடாதீங்க. அப்ப தெரிந்த வினாக்களுக்கும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். அதனால எதுவுமே இல்லாம அப்படியே நிதானமா பதற்றமே இல்லாம வினாத்தாளை முதல்ல அப்படியே அழகா படிச்சுக்கிட்டே போங்க. அதன் பிறகு தேர்வு எழுதுவதற்குரிய மணி அடித்தவுடன் தேர்வு எழுத தொடங்குங்கள். முக்கியமான ஒன்று மீண்டும் கூறுகின்றேன். அனைத்து வினாக்களுக்கும் நம்ம வினா எண் கொடுத்திருக்கின்றோமா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். தெரியாத வினாவிற்கு தயக்கம் வேண்டாம். வினா எண் கட்டாயமாக கொடுத்து அதில் ஏதேனும் குறைந்தபட்சம் 5 தொடர்கள் கருத்துக்களை எழுதி வையுங்கள். சரிங்களாப்பா? ஆக அனைவருமே நல்ல முறையில தேர்வு எழுதி மிக சிறந்த முறையில மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று கற்பது தமிழ் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்ப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.